தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேரை வந்து நிறைய இடங்கள்ல நிறைய திரைப்படங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். நூறு பாடல்ல கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா வந்து எதெல்லாம் எழுதணும் அப்படின்றத விட எதெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய சவால்கள், நிறைய சிக்கல்கள், அடிகள், உதைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பேசிக்கா கொஞ்சம் காமெடி வராது. காமெடி பண்றது ரொம்ப, நானும் நீங்க சொன்ன மாதிரி பயந்துட்டு தான் போனேன். ராதாரவி சார், ஷாரா, இவங்க எல்லாம் ஸ்டோரி சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ரவுடி செட்டப்ல நாங்க ரெண்டு பேர் மட்டும், இவர் ஒரு டெலிவரி பாய், நான் ஒரு கேப் டிரைவர். இந்த யூனிவர்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் நமக்கு. போட்டார் புது ரூட்டு நான் போட்டு அங்க போனா ஒரு கேட்டு என் தலையில் லெஃப்ட் ஹேண்டில். மிர்ச்சி தமிழ் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். சோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேரை வந்து நிறைய இடங்கள்ல நிறைய திரைப்படங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த பேர்லயே ஒரு படம் வருது அப்படின்னு இருக்கிறப்போ அதுக்கான ஹைப் அண்ட் கிரியேட்டிவ் வந்து நிறையவே வந்து சொசைட்டில, ஐ மீன் பர்டிகுலரா சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ அந்த வகையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்பட குழுவோட தான் இன்னைக்கு நம்மளுடைய இன்டர்வியூ செஷன் வந்து இருக்க போது. தாவு திரைப்பட குழுவினர் தான் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. வணக்கம். சோ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர்ல ஆரம்பிச்சு அருண் பாரதி அவர்கள் இந்த பாடலுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற ஃபர்ஸ்ட் சிங்கிள்னுடைய பாடல் அவருடைய 100வது பாடலும் அமையுது. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ராகேஷ் அம்பிகாபதி அவர் ஒரு காப்ல. அதையும் தாண்டி இந்த படத்தினுடைய ஃபேஸா இருக்கக்கூடிய 2 நபர்கள் ஷாரா அண்ட் லிங்கா அவர்கள், அவங்களுமே இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு என்ன உங்களோட பயணத்துல என்னோட ஒரு பாட்டும் இருக்கு இந்த இன்டர்வியூ மூலமா அப்படின்னு நினைக்கிறப்போ. சோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் லிங்கா அவர்கள். சோ உங்களை வந்து நாங்க தமிழ் சினிமால வெப் சீரிஸ்ல படங்கள்ல எல்லாம் பாக்குறப்போ ஒரு இன்னசென்ஸ் இருக்கு அவருடைய ஃபேஸ்ல அப்படின்னு தான் நாங்க ஃபீல் பண்றோம். ஆனா அந்த இன்னசென்ஸுக்கும் இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் நீங்க இதுல எங்களுக்கு தெரியுறீங்க. சோ இந்த படத்துக்குள்ள நம்மளுடைய லிங்கா அவர்கள் வந்தது எப்படி, அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? படத்துல வந்து என்ன சொல்றது, ஜெமினி படத்துல ஒரு ஷாட்ல இந்த டேங்க்குள்ள எல்லாரும் அந்த மாதிரி எங்க 2 பேரை தவிர இந்த ஃபுல் ரவுடி செட்டப்ல நாங்க 2 பேர் மட்டும், இவர் ஒரு டெலிவரி பாய், நான் ஒரு கேப் டிரைவர். ஆமா, நாங்க 2 பேர், இந்த 2 பேர் பாவப்பட்ட ஜென்மங்கள் வந்து இவங்க மத்தியில மாட்டிட்டு முழிக்கிறது அந்த படமே. இதுல மட்டும் இல்ல, ஆக்சுவலா படத்துலயுமே ஷூட்டிங் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரவுடிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. நான் தான் கடைசியா போய் ஜாயின் பண்ணேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி டு ஸ்டார்ட் திஸ் ப்ரமோஷன் ஜேர்னி ஃப்ரம் ரேடியோ மிர்ச்சி. அது ரேடியோ மிர்ச்சி வந்து இந்த மெட்ராஸ் டே இதெல்லாம் கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரி ரேடியோ மிர்ச்சி வந்து லைஃப்ல எப்பவுமே அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் மெமரிஸ். சோ அதுல இது ஸ்டார்ட் பண்றது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த ஷாரா அண்ணன் ரேடியோல ஆரம்பிச்சு இன்னைக்கு திரை உலகத்துல ஒரு முக்கியமான இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது உங்களுடைய காமெடி அண்ட் உங்களுடைய இந்த டயலாக் டெலிவரிக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் இதுல ஒரு இன்னசென்ட் கேரக்டர் பிளே பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த இன்னசென்ஸ்ல எப்படி எல்லாம் நீங்க கவுண்டர் போடுவீங்க அப்படின்றத என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சோ அந்த கேரக்டர் மணி அப்படின்ற கேரக்டர் இல்லையா, அந்த டெலிவரி பாய் கேரக்டர். இந்த படம் வந்து எனக்கு கமிட் ஆனது ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு டீ கடைக்கு போனேன், எப்போதும் போற டீ கடை. சரின்னு போயிட்டு ஒரு டீயை குடிச்சுக்கிட்டே இருந்தேன். மூலையில ஒரு பெல்லு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு கீ செயின் பெல்லு. சரி, என்னது அது அப்படின்னா, அது கீ செயின்னா எவ்வளோ அப்படின்னு. நல்லா இருந்துச்சு பெல்லு. எவ்வளோ? 50 ரூபா. நான் சரி கொடு. இல்லை நீங்க ஃப்ரீயாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டிங்கிட்டிங்கன்னு ஆட்டிக்கிட்டே வரேன். ஆட்டிக்கிட்டே வந்து கார்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது பிரசாந்த் கால் பண்றாரு. கால் பண்ணி இது மாதிரி ஒரு படம், சரி கதை சொல்லுங்க, உங்க கேரக்டர் பேர் வந்து மணி அப்படின்னா. சரி ஓகே, அந்த படத்துல வந்து நீங்க எப்போதுமே கையில பெல்லு வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா 10 மணி நேரம். சரிங்க, இது வந்து பொதுவா நான் இந்த யூனிவர்ஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயம் பண்ண போவோம், இன்னைக்கு பண்ணிடும்டா இது அப்படின்னு போவோம், எவனோத்த சொல்லிட்டு போவான், பண்ணனா அடிபட்டு சாவனாயே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சொல்லிட்டு போறேன்னு வச்சு அதை கேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சிங்க் மாதிரி இருந்துச்சு எனக்கு. டைரக்டர் பிரசாந்த் அவர்கள் சோ அறிமுக இயக்குனரா இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா நம்ம வெளியில பேசிட்டு இருந்த மாதிரி நிறைய சவால்கள், நிறைய சிக்கல்கள், அடிகள், உதைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதை தாண்டி ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டார் காஸ்ட் தான் இந்த திரைப்படத்துல இருக்கு. ராதாரவி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காஸ்ட் இருக்கு அப்படின்னு இருக்கிறப்போ இதை ஹேண்டில் பண்றது, இந்த கதையை அவங்க கிட்ட நரேட் பண்றது, அந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சவால்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து
சின்ன ஸ்டார்ஸ் கிட்ட சின்ன ஆட்கள் கிட்ட போகும்போது தான் நீங்க சொல்ற பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் நீங்க சொன்ன மாதிரி பயந்துட்டு தான் போனேன். ராதாரவி சார், ஷாரா அவங்க எல்லாம் ஸ்டோரி சொல்லும் போது நான் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா பெரிய ஆட்கள் வந்து நம்மள ரொம்பவே கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாங்க. அது எனக்கு படத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. படம் ஃபுல்லா கொஞ்சம் எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் இருந்தும் போது அவங்க எல்லாருமே இப்ப நம்ம புதுசா வரோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாங்க. சோ அதனால எனக்கு படம் பண்றது இன்னும் ரொம்ப ஈஸியா இருந்தது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்னும் ஃபீல் ஆகல. சோ கம்ஃபர்டபுளா தான் இருந்தீங்க. சூப்பர். அண்ட் இந்த படத்திற்கு அண்ட் இன்னைக்கு விழா நாயகர்களா இவங்க 2 பேர் கண்டிப்பா இருக்காங்க. லிரிசிஸ்ட் அருண் பாரதி அவர்கள் அண்ட் மியூசிஷியன் நம்மளுடைய ராகேஷ் அவர்கள். சோ ராகேஷ் அவர்கள் ஆல்பம் சாங்ஸ், இண்டி, அது மாதிரி பல விஷயங்களை ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். அதுவும் இப்படி ஒரு பெரிய திரைப்பட்டாளத்தோட இணையறப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கு? இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வந்து முதல் படம், இதுக்காக தான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டான படம் வந்து அமையணும், அதுவும் நல்ல டைட்டில், தாவூத்துங்கிற டைட்டில் மட்டும் பார்த்தோன்னா இல்லை, ஹீரோ ஒன்று வேணும், லிங்கா அண்ணன், அதுக்கு பக்கத்தில் ராதாரவி சார், ஷாரா அண்ணன், நிறைய பேர் இதில் இருக்காங்க. ஒரு படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்பயே வந்து டேரக்டர் வந்து விதர் நாங்கள் வந்து துணிந்துவான்னு ஒரு பாட்டு பண்ணோம். நானும் அருண் பாரதி அண்ணன், பிரசாந்த், நாங்கள் 3 பேரும் ஒரு பாட்டு பண்ணோம். அந்த பாட்டு 1 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு. திடீர்னு கால் பண்ணி பெதர் நம்ம படம் பண்ணுறோம் அப்படி. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை பெதர் படம் பண்ணுறோம், இது ஆல்ரெடி ஒன்லைன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, படம் பண்ணுறோம் பெதர் அப்படின்னா, ஓகே பண்ணலாம் பெதர், ஹிட்டு பிளாக் பிரிஷர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே பெதர், யார் நடிக்கிறா சொல்கிறேன் பெதர் அப்படின்னு அதோட இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா தோணுச்சு, சாங் பண்ணோம். ஃபஸ்ட்டு சாங் வந்து ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, அதுதான் பண்ணியிருந்தோம். முடிச்சுட்டு அப்படியே இது ரொம்ப ஹாப்பி, நல்லா வந்திருக்கு. படமும் நல்ல செம்மையாக வந்திருக்கு. காமெடி, கேங்ஸ்டர், தீமாவும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப ஹாப்பி. வண்டர்ஃபுல். அண்ட் ஆல் தி பெஸ்ட். செப்டம்பர்ல திரைக்கு வரப்போகுது இல்லையா? அண்ட் முக்கியமா அருண் பாரதி அவர்கள் இன்னைக்கு ரொம்பவே செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய 100வது பாடல் இன்னைக்கு வந்து லான்ச் ஆக போகுது. சோ அதுவுமே வந்து ஜி பிரகாஷ் அவர்களுடைய குரல்ல, உங்களுடைய வரிகள்ல, தாவூத் அப்படின்ற இந்த திரைப்படத்துக்கு வர்றது. அண்ட் ஓவராலா இந்த 100 பாடலினுடைய இந்த ஜேர்னி வந்து ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு அருண் பாரதி? என்ன அண்ணாதுரையில விஜய் ஆண்டனி சார் ஆரம்பிச்சு வச்ச பயணம், தங்கமா வைரமா பாட்டு மூலமா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து தொடர்ந்து திமிரு பிடிச்சவன், கொலைகாரன், சண்டைக்கோழி 2, விஸ்வாசம், அப்புறம் ரஜினி சாரோட அண்ணாத்த வரைய நிறைய பாடல்கள் எழுதிட்டேன். இவ்வளோ பாடல்களுக்கும் எனக்கு வந்து அந்த கதைக்களம் அமைத்து கொடுத்த இயக்குனர்கள், அப்புறம் வந்து இசையமைப்பாளர்கள், அப்புறம் பாடகர்கள், அப்புறம் பாடல்களை கேட்டு ரசித்த ரசிகர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி அப்படின்றத தவிர எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரில. அதுதான் என்னுடைய அந்த 100 பாடல்ல. இந்த 100 பாடல்ல கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா வந்து, எதெல்லாம் எழுதணும் அப்படின்றத விட எதெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன். அப்புறம் தாவூத் டீம்ல வந்து முக்கியமா நான் வந்து பிரசாந்துக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நான் அண்ணாதுரை, சண்டைக்கோழி, விஸ்வாசம்லாம் எழுதிட்டு இருக்கும்போது என்னுடைய 50வது பாடல் வந்து ஆல்பம் வந்து இவரோட டைரக்ஷன்ல தான் ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணோம். ஆக்சுவலா 50 பாட்டுக்கு அப்புறம் நான் திருப்பி வேற வேற படங்களுக்கு அப்படி எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம தாவூத் படம் முடிச்சு ரெக்கார்டிங் எழுதும்போது வரல. அப்புறம் அடுத்த பாட்டுலாம் வந்துட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரும்போது சொல்றேன், இதுதாங்க வருது அப்படின்ன உடனே, இல்லை சார் இது நான் சொல்லிடுறேன் அப்படின்னாப்புல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி போச்சு. ஸோ அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஸோ அதுதான். அண்ட் பிரசாந்த் சார், ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு முதல் கதை அப்படின்றது தமிழ் சினிமாவுக்குள்ள எப்பவுமே மார்க்கியர் ஒரு ஸ்டாமினாவா இருக்கட்டும், உங்களுடைய மைண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, இவர் இண்டஸ்ட்ரியில நிப்பாரா நிக்க மாட்டாருன்னு எல்லாத்தையுமே டிசைட் பண்றது அந்த முதல் படம் தான். அப்படி இருக்கிறப்போ ஒரு கேங்ஸ்டர் டைப்பா இருக்கக்கூடிய, அதுல நிறைய சஸ்பென்சஸ் வச்சு அதுல காமெடியை வச்சு கொண்டு வரணும் அப்படின்ற தாட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஒய் கேங்ஸ்டர் ஃபிலிம் பர்டிகுலர்? ஏன்னா நிறைய ஜானர்ஸும் இருக்குல்ல. அவ்வளோலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். இது எப்படின்னா வந்து நானும் ப்ரொடியூசரும் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அப்போ நான் வந்து 2-3 ஸ்டோரிஸ் சொன்னேன். அது எப்படின்னா, இந்த சிம்பு சார் வந்து டிஷர்ட் செலக்ட் பண்ணுவாரு தெரியாது அந்த மாதிரி, இந்த கதை வந்து இதுதான் பட்ஜெட், இதுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கதை தான் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் தான் வந்து டிசைட் பண்ணாரு. நான் நிறைய ஸ்டோரி சொல்லியிருந்தேன், பட் அது வந்து ப்ரொடியூசருடைய கால் தான். அண்ட் ராகேஷ் ப்ரோ, ஷூட்டிங் ஸ்பாட்ல இது பாக்குறப்ப இதே வைப் தான் கேரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கான விசிட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க? பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதர். எல்லாருக்குமே ஹீரோயின் வரும்போது மட்டும் அதான் அந்த சைடுல சிரிப்பு போறப்பே எனக்கு தெரியுது.
அது என்னங்க அது ஹீரோயினுக்கு மட்டும் ஏன் அப்படி? சரி சொல்லுங்க ராகேஷ். நீங்க அடுத்த இன்டர்வியூ சாரா சாரையும் ஹீரோயின் அவங்க பேரு சாரா தான். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பொருத்தம் இல்லனே. ஆமா தெரியுது ராகேஷ், நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க, இல்லனா கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலா வந்து நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா வந்திருக்கு. மக்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். அது அவரே சொன்னா நல்லா. அதனால நான் சொல்லுங்க சொல்லுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் யூசுவலா வந்தாங்க அமைதியா தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஏதாவது கிண்டி எடுக்கலாம்னு பாக்குறேன். இல்ல அதனால அவரே சொல்லிக்க முடியாது. அவர் பேச மாட்டாங்க, அவர் இசை பேசுவாங்க. ரைட் ஐயா, நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெஸ்டே எடுங்க. நான் ஒரு ரவுண்ட் இன்னொரு போயிட்டு வர்றேன். ஹீரோ ஐ மீன் இதெல்லாம் போயிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் வர்றேன். சோ பிரசாந்த் சார், தாவூத் அப்படின்ற அந்த கேரக்டர் இந்த இடத்துல ஃபைனல் சார். ஏன்னா வந்து நீங்க நம்ம பிஸ்டேக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ அது ரிவீல் பண்ணாமலே வச்சிருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அந்த தாவூத் அப்படின்ற அந்த கேரக்டர், ஆக்சுவலா தாவூத் வந்து அந்த தாவூத்ன்ற பேரை வச்சுட்டு எல்லாரும் பெருசா ஒரு பெரிய டான் கேங்ஸ்டர் இவ்வளவு ஒரு இமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஆக்சுவலா தாவூத் யாரு அப்படின்னா, நீங்க ஜெமினி படத்துல வர மாதிரி சொல்லிடாதீங்க. அதான் ஆக்சுவலா என்னன்னா, ஜெமினி படத்துல வந்து தாவூத்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும், கொண்டு வருவாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயை காமிச்சு இவர்தான் வந்து தாவூத் அப்படின்னு. பட் ஒரு வேளை வையாபுரி சார் பில்டப் கொடுத்த தாவூத் உண்மையிலேயே இருந்தா, ஒரு ரியல் கேங்ஸ்டர் மும்பைல இருந்தா அந்த தாவூத் எப்படி இருக்கும்? இதுதான் வந்து ஐடியாவே. ஓகே, இதுலயும் வந்து வையாபுரி சார் தான் வந்து தாவூதோட ரைட் ஹேண்டர் நடிச்சிருக்காங்க. சூப்பர். அதனால அந்த கனெக்ட் பண்ணிருக்கேன். அதான் தாவூத். நைஸ். சரிண்ணே, இப்போ இப்படி ஒரு டிஃபரெண்ட் ஜானர்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடிய ராதா ரவி சாரா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வையாபுரி அண்ணன், ஷாரா அண்ணன், லிங்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்சடைல் கிரவுட் ஆஃப் காஸ்ட் வந்து இதுல இருக்குல்ல. அதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷார்ட்ஸ் இல்ல டிஃபிகல்ட்டான சீன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஏதாவது இருந்துச்சு? அதுல ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்த ஒரு ஷாட்டுக்கு, அது கண்டிப்பா ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகி பேசப்படும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கு அந்த திரைப்படம்? இவரோட சீன்ஸ் எல்லாமே பேசப்படும் ஆக்சுவலா. ஷாரா அண்ணனோட சீன்ஸ், ஏன்னா ஷாரா அண்ணனுக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் வைங்கள. எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி சீரியஸான சீன்ஸ், இது கேங்ஸ்டர் படம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்துருவேன். எனக்கு பேசிக்கா கொஞ்சம் காமெடி வராது, காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இவரோட போர்ஷன் ஃபுல்லாவே காமெடி தான் வச்சிருக்கேன். ஒர்க் பண்றது ஒரு ஒண்ணு. ஆனா அவர் அதை ஹேண்டில் பண்ண வந்து அவர் நிறைய படங்கள்ல காமெடி பண்ணிருக்காரு. பட் தாவூத்ல வந்து அவரோட போர்ஷன் எப்பவுமே தனியா தான் இருக்கும். அவர் இதுக்கப்புறம் பண்ணாலும் இந்த அளவுக்கு பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. சூப்பர், அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவேன். இல்ல நல்லா பண்ணி குடிக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் கமிங் பேக், இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு படத்துக்கு எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புல் கொடுக்கும் கண்டிப்பா. சோ அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடுறது, அந்த மேஜிக் எப்படி ஹேப்பன் ஆகுது? அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து ராகேஷ் தான். ஆக்சுவலா அவங்க சாங் கேட்டு பிடிச்சாதான் பண்ணுவாங்க, அது தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருந்தாரு. நம்ம இப்படி ஒரு சாங் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பிட்ச் பண்ணி உடனே வந்து அவரு நான் பாடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அந்த கிரெடிட்ஸ் வந்து ராகேஷ்க்கு தான். ராகேஷ் சூப்பர் சூப்பர். அண்ட் அருண் பாரதி என்ன இந்த பாடல் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், ஒரு திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் அப்படின்றது. சோ இன்னைக்கு அந்த பாடல் ரிலீஸ் ஆகுது, என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு. சோ இந்த பாட்டுல உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு சில லைன்ஸ் என்னவா இருக்கணும்? இதுல எல்லா வரிகளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் எழுதுனதுதான். ஆனா வந்து எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு லைன்ஸ்க்கு பின்னாடியுமே ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கு. சொல்லுங்கண்ணே. என்னன்னா, திடீர்னு ராகேஷும் பிரசாந்தும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு இப்ப எழுதி ஒரு 6 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்க. உட்காந்துட்டு பாட்டு வேணும், ரெக்கார்டிங் போடுறாங்க. அவங்க பாட்டு எழுத வரணும்னு கூட கேட்கல, வீட்டுல இருக்கீங்களா இல்லையா அவ்வளவுதான் கேட்டாங்க. வந்துட்டாங்க. வந்துட்டு இல்லப்பா இப்ப எல்லாம் நம்ம பாட்டு கொடுத்த மாதிரியே பேமெண்ட் கொடுக்காதீங்க, இப்ப நான் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்குறேன், வேண்டாண்ட உங்க அக்கௌண்ட்டை பாருங்க, இவர் பேமெண்ட் போட்டு விட்டாங்க. அட்வான்ஸ் போட்டுட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. வந்தாங்க, பிளானிங் தான் அங்கேயும் உட்காந்து வாங்கினாங்க. நான் அன்னைக்கு முதல் நாள் வந்து தேனியில ஒரு தனியார் காலேஜுக்கு பேச போயிருந்தேன். அப்ப எனக்கு அதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஓலா புக் பண்ணோம். அந்த காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியல. தேனியில இறங்கிட்டு அங்க போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஒரு ஓலால அவர் ஏதோ ஒரு மேப் போட்டிருக்காரு. அது ஏதோ தப்பா ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் கூட்டு போயிடுச்சு. ஒரு பெரிய ஆனா அந்த காலேஜுக்கு பேக் சைடு தான் வருது. அங்க போன தனி காடு, பொட்டல் காடு, யாருமே இல்ல, பயங்கரமா போகுது. அங்க போனா கிட்டத்தட்ட காலேஜ் நெருங்குறாங்க. இவங்க 10 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்
ஒரு 2000 பேர் இருப்பாங்க, எல்லாம் கூட்டிட்டாங்க. லேட் ஆகுது சார்னு, ஏன்னா இங்க இருந்து ஃபிளைட் டிக்கெட் மதுரையில இருந்து தேனிக்கு ஓலா போட்டு போனா இவர் எங்கேயோ போயிட்டாரு. நான் இவரை வேற பதட்டப்படுத்துறேன், லேட் ஆயிடுச்சாங்க போங்கன்ட்டு. இவர் என்னன்னா கடைசியா போயிட்டு ஏதோ காலேஜை பிடிச்சிட்டாரு. ஆனால் மெயின் கேட்ட பிடிக்கல, பேக் போக முடியும். அங்க போனா ஒரு பெரிய கேட் மாதிரி போட்டாங்க, உள்ள போகவே முடியல. அதுல திருப்பி போய் சொத்தி மணின்னு சொல்லாதீங்க, அப்புறம் வந்து எதாச்சும் திருப்பி சுத்தி போனா இன்னொரு 1 hour ஆகுட்டாங்க, ரொம்ப லேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டு கீழே ஒரு இது மாதிரி இடம் மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள குளிஞ்சு சரி விடுப்பா. உண்மையிலேயே தான் பண்ணிருக்கீங்களா? நிஜமாவே போனேன். அதுதான் ஒரு டியூன் போட்டாரு, புது ரூட்டு நான் போட்டு அங்க போனா ஒரு கேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த அந்த கடவுள் லெஃப்ட் ஹேண்டில் கடவுள் கை நாட்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அப்புறம் இன்னொரு இது பிரசாந்த் ராமனோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தேங்காய் உடைக்கிற சூடா ஒவ்வொரு முறையும் வந்து புலம்பிட்டே இருப்பாப்ல, அடுத்து படம் கிடைக்கிறத வைக்கல சாமி திரும்பி சொல்லிட்டே இருப்போம். எனக்கு ஒன்னொன்னே லிரிக் வேணுன்னே எல்லாம் இவங்கள்ட்ட இருந்தே கண்டென்ட் அப்படியே எடுத்து தேங்காய் உடைக்கிறேன், சூடம் கொடுக்குறேன், இருந்து சாமி தான் திரும்பி. ஆனா ஒரு டைரக்டர் வந்து ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட ஒரு சிச்சுவேஷன் சொல்லி எனக்கு இதுதான் ஹீரோ இதான் ஹீரோயின் இதான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டு கேட்கிறப்போ அடுத்து ஓகே இப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஆனா டைரக்டர் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, நான் காலேஜுக்கு போறப்ப என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் பாட்டா எழுது. ஒரு ஆட்டிதான் பேசிட்டு இருக்காங்க, இப்பதான் கிடைச்சிட்டு இருக்காங்க, இவங்க எக்ஸ்பீரியன்ஸா சொல்றாங்க. ஆனா எப்படி பிடிச்சா தெரியல, எல்லாம் ஒவ்வொரு கை காலில் விழுகிறேன்னாரு. அதுல பிடிச்சதுதான் காக்கா பிடிக்கிறேன் பாடி கேட்டுங்க. ஆனா அந்த பேமெண்ட் இருந்து என்னதான் இப்பதான் புரிஞ்சிருக்கு. 2 பேரும் சாயந்தரம் போன உடனே அண்ணன் என்னமோ கொடுத்துருக்காப்ல, 2 பேரும் குடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காப்ல. நான் எழுதுறேன் இப்ப பாட்டேன், இப்ப சொல்லுங்க. அப்புறம் ராகேஷோட எக்ஸ்பீரியன்ஸ் பல்லவியில் எழுதிருக்கேன். ஓ அதாவது சரணத்துக்கு ஒரு டைரக்டர், பல்லவிக்கு ஒரு மியூசிக் கம்போசர். பல்பு இருந்தும் கிடைக்க பல்லவி எப்படி எங்க பண்றேன்னு தெரியல, என்னங்க பண்றேன்னு கேட்டேன். ஏன் சாரா ப்ரொடியூசர் பேர் தம்பி துறன்னாரு. அப்ப ஹீரோ பேர் என்ன பேரு, ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஹீரோ தம்பி துறன். அப்ப தம்பி துறனா செத்து பொழைச்சேன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாரு. நீங்க பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ண முடியும். நீங்க பாட்டை கேட்கிறப்போ உங்களுக்கே இந்த விஷுவல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து போகணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இது வரைக்கும் ஒரு சில பாடல்களுடைய மேக்கிங் எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ இப்படி எல்லாம் எழுதணும், இந்த புத்தகத்துல இருந்து எடுத்த லைன் இது, இந்த சொற்பொழிவுல இருந்து எடுத்த லைன் இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா கேட்டுக்குள்ள பூந்ததுல இருந்தோம் தேங்காய் உடைச்சு அது உருண்டையா வந்து உழுந்ததுல இருந்து லைன்ஸ் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அதற்கே ஒரு பாராட்டுகள் நாங்க இந்த இடத்துல என்னடா வாழ்க்கைங்கிறத கடைசியா ஃபினிஷ் பண்ணது ராகேஷ் தான். வண்டர்ஃபுல்னு. சோ பெரிய திரைப்படங்களுக்கு நம்ம யூசுவலா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறோம், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால கும்மரம் அடிக்க ஆரம்பிச்சிடறோம். அப்படி எதுவுமே இல்லாம சின்ன சின்ன திரைப்படங்கள், அது பட்ஜெட் வைஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புது அறிமுக இயக்குனரா இருக்கலாம், அறிமுக மியூசிக் கம்போசரா இருக்கலாம், அவங்களுடைய படைப்புகளை வரவேற்கும் விதமா இது மாதிரி தாவூத் மாதிரி திரைப்படங்களுக்கு நம்மளுடைய அந்த தியேட்டர் விசிட்டை போய் கொடுத்து இது மாதிரி நிறைய திரைப்படங்களையும் சரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்குனர்கள் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வளர்க்கணும் அப்படின்றதா இந்த ஒரு இன்டர்வியூ மூலமா நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ தாவூத் செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள் சொல்லி இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மிர்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள். So until இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்பட குழுவினரோட உங்களை சந்திக்கும் வரை, this is RJ Mirchi Joe signing off. Thank you.